ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டதால் தான் உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த பணப்பெட்டியை நீ பார்த்துள்ளாய். இப்போது இதை நான் உனக்கு தருவேன் என நம்பிக்கையோடு தானே இதை தொட்டாய். நிச்சயமாய் உன் மனதில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து நீ நினைத்ததையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்படி போனார்கள் என தெரியாமலே மறைந்து மாயமாய் போய்விடுவார்கள். அவர்கள் போட்ட நல்லவன் என்ற வேஷமும் தானாகவே கலைந்து போகும். அதனால்தான் பிரச்சனை வருவதெல்லாம் நன்மைக்குதான். எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கண் கலங்காமல் அப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் குணங்களையும் மனங்களையும் புரிந்து கொள் என நான் சொல்கிறேன். இத்தனை நாட்களாக எப்போது என் கஷ்டம் தீரும் என காத்துக்கொண்டே இருந்தாயல்லவா? உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான நல்லது செய்வதற்காக தான் இப்போது இந்த பணப்பெட்டியை உன் கண்களில் காட்டினேன் என் செல்லமே. நித்தமும் புதிது புதிதாய் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது போலவே நித்தமும் புதிது புதிதாய் உன் வாழ்க்கைக்கான அர்த்தமும் கூட மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நீதான் பல விஷயங்களை சரியாக கவனிக்காமலும் புரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை நாட்களாக கஷ்டம் மட்டும்தான் எனது வாழ்க்கை என நினைத்து கொண்டே இருந்தாயல்லவா? கஷ்டம் என்பது நிரந்தரம் கிடையாது, பிரச்சனைகள் என்பது முடிவில்லாததும் கிடையாது என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது உன் கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன் பிரச்சனைகளுக்கான முடிவை கொடுப்பதற்காக நானே வந்து விட்டேன். இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்குமேன் செல்லமே. நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு கவலை என்பதே இல்லை அல்லவா? என்ன நடந்தாலும் நல்லது நடந்தால் நன்மைக்கு, கெட்டது நடந்தால் அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைக்கு தான் என்கிற மனப்பக்குவத்தை உனக்குள் வரவழைத்து கொண்டு எதை பற்றியும் கவலை இல்லாமல் என்னை நம்பி நீ வாழ ஆரம்பி. பிற மனிதர்களோடு நீ உண்மையாக பழகாத வரையிலும் மற்ற மனிதர்களோடு உன்னிடம் உண்மையாக பழகாத வரையிலும் வாழ்க்கை அவ்வளவு அழகானதாக சுலபமானதாக இருக்காது என் செல்லமே. உண்மையாகவே இந்த கலியுக காலத்தில் எந்த மனிதரும் எந்த மனிதரையும் முழுவதுமாக நம்புவதும் கிடையாது, அவர்கள் சொல்வதையும் செய்வதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஏனெனில் அப்படி அந்த அளவிற்கு எல்லாரும் சுயநலம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். நீயே ஒருவரோடு உண்மையாக பழகினாலும் கூட மற்றவரும் அதே அளவு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் பாசத்தோடும் உன்னிடம் பழக வேண்டும் அல்லவா? அதுதானே நியாயம். அப்படிப்பட்ட நியாயமான காலத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். கலங்காதே. கடவுள் எல்லாரையும் சோதிப்பது கிடையாது. உன்னை போல சாதிக்க துடிக்கும், ஜெயிக்க துடிக்கும், வாழ துடிக்கும் நல்ல மனிதர்களை தான் இறைவன் எப்போதும் சோதனை செய்வான். நீ கலங்காதே என் செல்லமே. உன் வராகி அம்மா நான் உனக்கு துணையாய் இருக்கும்போது எந்த கஷ்டத்திலும் நீ மூழ்கி போக விட்டுவிட மாட்டேன். உன்னை சோதிக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் சரி செய்து முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கத்தானே நான் வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையானே, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும், எப்படியாவது சாதனை படைத்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து விட வேண்டும், எல்லார் கண் முன்னாலும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ்ந்துவிட வேண்டும் என மனதிற்குள் எத்தனையோ எண்ணங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் துன்பத்திலேயே மூழ்கும்படி விட்டுவிடுவேனா என்ன? வாழ்க்கையில் பாதி துன்பம் என்பது நீ தவறான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பதால் உனக்கு வந்தது. அதனால்தானே நீ ஏமாற்றம் அடைந்து ஏமாற்றப்பட்டு துரோகங்களை சந்தித்து துன்பத்தில் வீழ்ந்து கொண்டிருந்தாய். இப்போது மீதி துன்பம் எதனால் வந்தது தெரியுமா? நல்லவர்களையும் உண்மையானவர்களையும் இவர்கள் சுயநலத்தோடு இருக்கிறார்களோ, இவர்கள் நமக்கு கெடுதல் செய்கிறார்களோ என சந்தேகித்ததால் பாதி துன்பங்களை அனுபவித்தாய். ஆனால் எல்லாமே நன்மைக்குதான். இந்த உலகத்தில் எல்லாரையும் முழுவதும் நம்பவும் முடியாதல்லவா? எது எப்படி இருந்தாலும் சரி, என் அன்பு பிள்ளையான உன்னை இதற்கு மேலும் துன்பப்பட விடக்கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து விட்டேன். உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தால் போதும். யாரிடமும் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணாக்காதே என் செல்லமே. அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அவரவர்கள் காதில் வாங்கி கொள்கிறார்கள் தானே. தான் செய்வதெல்லாம் நியாயம்தான், தான் பேசியதெல்லாம் நியாயம் என்றுதானே எல்லா மனிதர்களும் தனக்கு ஒரு நியாயத்தையும் நேர்மையையும் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சுயநலத்தோடு வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு நீ எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நீ செய்தது சரிதான்,
நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்பதையும் உணர்த்த வேண்டாம். அது தேவையில்லாமல் நேரங்காலத்தை வீணாக்குவது போல்தான் இருக்கும். நீ எப்போதும் உண்மையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். துணிச்சலோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்கும் உன்னை பல பேர் பலவிதங்களில் சோதனை செய்கிறார்களா? பல பேர் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கிறார்களா? யாராவது வேண்டுமென்றே பொய் சொன்னாலும் அதற்கு எதிராய் மறுப்பு தெரிவிக்க தைரியம் உனக்குள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் சரியான செயல்களை செய்ய முடியாமல் நீ தடுமாறுவது எனக்கு தெரியும். உண்மையான நேர்மையான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. எப்போதெல்லாம் உனக்கு மற்றவர்களுடன் முரண்பாடு வருகிறதோ அப்பொழுதே அந்த உறவு சிதைந்து போவதும் அதன் பிரச்சனை வருவதும் எப்போதும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அதற்கு பதிலாக ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை, ஒருவரின் குணநலனும் உனக்கும் ஒத்து போகவில்லை என தெரியும் போதே அந்த உறவு சிதைவதற்கு முன்பாகவே நீ கொஞ்சம் தூரமாய் இருந்து விடு. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நல்ல எண்ணங்களை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு உன்னுடைய குணத்திற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் ஒத்து போகக்கூடிய நல்ல மனிதர்களிடம் நீ அருகில் இருந்து கொள் என் செல்லமே. உனக்காக 1000 உறவுகள் துணையாய் இருந்தாலும் கூட உன் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்களையும் நீ தனியாகத்தானே எதிர்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரவர் பாதையை அவரவர் மனதிற்கு ஏற்றாற் போல அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்வில் எது நல்லது எது கெட்டது என்பதை முழுவதுமாக புரிந்த ஆளாகத்தான் நீ இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாத சிந்தனைகளை மனதிற்குள் வைத்து தூக்கி சுமக்கிறாய்? உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீதானே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட உன் வாழ்வில் தர்ம எண்ணமும் சேர்ந்து கொள்ளட்டும் என் செல்லமே. மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மாற முயற்சி செய். உண்மையிலேயே நல்ல எண்ணமும் தர்ம உள்ளமும் கொண்ட மனிதன் யாருக்கும் ஆணையிடவும் மாட்டான், யாரிடமும் அடங்கி போகவும் மாட்டான். அதிகாரம் என்பது மிகவும் படு பாவகமான ஒரு விஷயம். நீ அதை யார் மீதும் செலுத்த வேண்டாம் என் செல்லமே. நீ எல்லாருக்கும் எப்போதும் நல்லது சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஆளாக மட்டும் இருந்தால் போதும். எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல மாறுபவர்களை தானே இந்த போலி உலகம் பெருமையாய் ஏற்றுக்கொள்கிறது. நீயும் அப்படி இருக்க வேண்டும் என யோசிக்கிறாயா? சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றாற்போல அனுசரித்து வாழலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல பொய் பேசி புறம் பேசி பொய்யாய் வாழக்கூடாது அல்லவா? உனக்கான நன்மைகளை செய்ய இந்த வராகியம்மா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ கவலைப்படவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பானதாக மாற்றப் போகிறேன். கோபம் வரும்போது, எரிச்சல் வரும்போது, வருத்தம் வரும்போது கண்டதையும் தூக்கி போடுவதை நிறுத்திவிட்டு அந்த கோபத்தையும் வருத்தத்தையும் கவலைகளையும் தூக்கி போடு. இனிமேல் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். உன் தேவைகளெல்லாம் நிறைவேறும். ஓம் வராகி.